தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் மற்றும் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்ன, ஒரு புரோக்கரோடைய அந்த ஸ்கொயர் ஆஃப் டைமிங்ஸை நம்ம எங்கே போய் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பை பண்ணி வச்சிருக்க பொசிஷனை க்ளோஸ் பண்றதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு டெக்னிக்கல் வேர்டில் சொல்லுவாங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணி வச்சுருக்கீங்க. பை பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களோட ஹோல்டிங்ஸ்லேயே இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஓப்பன் பொசிஷன்லேயே இருக்கும். அதை நீங்கள் எப்போ எக்ஸிட் கொடுத்து நீங்கள் அதை விற்கிறீங்களோ அதை தான் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு டெக்னிக்கல் வேர்டில் சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் இன்ட்ராடேயில் ஒரு ஷேரை வாங்கி விற்றீங்க அப்படின்னா அதுவும் ஸ்கொயர் ஆஃப் தான். டெலிவரியில் வந்து இன்றைக்கி ஒரு ஷேரை வாங்கிட்டு 1 வீக்கோ 1 மந்த்தோ 1 இயர் கழிச்சோ நீங்கள் அதை விற்றீங்க அப்படின்னா அதற்கு பேரும் ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஈக்விட்டி, F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வாங்கின ஒரு கம்பெனியோட ஷேரை விற்கிறதுக்கு பேர் டோட்டலாக வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப். ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாங்கின ஒரு கம்பெனியோட ஷேரை புரோக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்லி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மட்டும்தான் புரோக்கர்ஸ் வந்து பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் நீங்கள் வாங்கின ஷேரை உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க செல் பண்ணிட மாட்டாங்க. அன்னைக்கோட ட்ரேடிங் எண்டில் நீங்கள் செல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி வந்து அவங்க செல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமாக ஃபெட்ரல் பேங்க் எடுத்துப்போமே. இப்போ ஃபெட்ரல் பேங்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த 50 ரூபாய் கொடுத்து நான் காலையில் 9:15க்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நான் 9:20க்கு வந்து 50 ரூபா பே பண்ணி நான் ஒரு ஷேரை வாங்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் வாங்கும்போது MIS, அதாவது மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப், அதில் நான் வாங்கியிருக்கேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ நான் இடையில வந்து ஒன்று நான் மறந்துட்டேன், இல்லை அப்படின்னா நான் வேலை பிஸியில் வந்து நான் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன், இல்லை வந்து வேறு எனக்கு ஏதாவது ஒர்க் வந்துருச்சு, இல்லை நான் தூங்கிட்டேன். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னால் வந்து ஈவினிங் விற்க முடியலை அப்படின்னா அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் முடிகிறதுக்கு 5 நிமிஷமோ இல்லைனா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கின ஷேரை செல் பண்ணிவிட்டு, அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட டயத்தில் செல் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை தான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு 2 சந்தேகம் வரும். ஒன்று, ஏன் இந்த புரோக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க? ரெண்டாவது, எப்படி நான் வாங்கின ஷேரை என்னோட அனுமதி இல்லாமல் அவங்க விற்கலாம் அப்படின்னு இந்த 2 கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் புரோக்கர்ஸ் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஷேரை வாங்கும்போதே இன்ட்ராடே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறீங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறதோட மீனிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும், ஈவினிங் 3:30க்கு முடிஞ்சிடணும். அப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி விற்றுருக்கணும். அப்படி நீங்கள் விற்காமல் விட்டீங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ட்ராடே. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லீவரேஜ், அதாவது மார்ஜின் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக உங்ககிட்ட 50 ரூபா இருக்குது அப்படின்னா 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் வந்து எக்ஸ்போஷர் மார்ஜின் வாங்கி அதை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது கட்டாயம் அன்னைக்கு ஈவினிங் வந்து அதை வந்து செல் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? ஸோ ஏன்னா லீவரேஜ் வந்து அவங்க தானே கொடுக்குறாங்க. ஸோ அதனால அந்த காரணத்திற்காக தான் இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் வந்து பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ஒன்று வரலாம், நான் லீவரேஜே யூஸ் பண்ணாமல் என்கிட்ட உள்ள அமௌண்ட்டை மட்டும் வச்சு நான் ட்ரேட் பண்ணி வாங்கியிருக்கேன் MIS சூஸ் பண்ணி, அப்போவும் அதை வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்களா அப்படின்னு
கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எம்ஏஎஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கியிருந்தாலே உங்களுக்கு வந்து ஈவினிங் நீங்கள் விற்காமல் வச்சுருந்தாவே அவங்க வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் மார்னிங் ஒரு கம்பெனியோட ஷேரை எம்ஏஎஸ் சூஸ் பண்ணி நான் வாங்குகிறேன். நான் நினச்சது போல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலை, ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. நான் வந்து ஈவினிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்களா? அப்போது ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் லீவரேஜ் எதுவுமே மார்ஜின் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கியிருந்தீங்க, உங்ககிட்ட நீங்கள் வாங்கின அளவுக்கான அமௌண்ட் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டிங்கில் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வாங்கின அந்த எம்ஏஎஸில் தானே நீங்கள் வாங்கியிருக்கேன், ஈவினிங் வந்து மார்க்கெட் 3 மணிக்கு முன்னாடியே நீங்கள் அதை சிஎன்சியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் வந்து ஜீரோதாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணாமல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் எம்ஏஎஸ்லேருந்து சிஎன்சியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷன் ஜீரோதாவில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் ஜீரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது டவுட், நான் வாங்கின ஒரு கம்பெனியோட ஷேரை என்னோட அனுமதி இல்லாமல் புரோக்கர்ஸ் எப்படி அதை விற்கலாம், அவங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் தான் கொடுத்தீங்க. எப்போ அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பவர் ஆஃப் அட்டானின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு 10-20 பேஜஸில் வந்து ஒரு சைன் வாங்கியிருப்பாங்க. அதை நிறைய பேர் படித்து பார்க்குறது இல்லை. அந்த பவர் ஆஃப் அட்டானியில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களோட ஷேர்ஸை வந்து நாங்கள் விற்கிறதுக்கு நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பவர் ஆஃப் அட்டானியில் சைன் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பவர் ஆஃப் அட்டானியை வச்சுக்கிட்டு தான் இவங்க இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நான் புரோக்கரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சமீபத்தில் கூட கார்வி அப்படிங்கிற புரோக்கர் இந்த பவர் ஆஃப் அட்டானியை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸோட ஓப்பன் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. எங்களோட கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஓகே, ஃபைனலாக இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு பண்ணுவாங்க, இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங்கை நம்ம எங்கே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு புரோக்கர்ஸ்க்கும் வேரி ஆகும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு டைமிங்கில் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ், அதாவது 3 மணிலேருந்து 3க்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறதுனால ஜீரோதாவில் அன்னைக்கு மார்க்கெட் வொலாட்டிலிட்டியை பொறுத்து அந்த ஸ்கொயர் ஆஃப் டைமிங் வந்து நிர்ணயிப்பாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 11 மணியோ 12 மணியோ போலியோ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜீரோதாலேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு இந்த இத்தனை மணிக்கு வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லா புரோக்கரும் சென்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் காமனாக வந்து எத்தனை மணிக்கு வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜெரோதாவோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் அவங்க என்ன டைமிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி கேஷுக்கு 3:20க்கு வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஈக்விட்டி டெரிவேட்டிவ்க்கு 3:25 PM வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. கரன்சி டெரிவேட்டிவ்க்கு 4:45க்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. கமாடிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிகிறதுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா கமாடிட்டி அப்படிங்கிறது சீசன்ஸை பொறுத்தும் அக்ரி நான் அக்ரி கமாடிட்டிஸை பொறுத்தும் வேறுபடும். ஸோ அதனால் கமாடிட்டியை பொறுத்தவரையும் மார்க்கெட் முடிகிறதுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புரோக்கர்ஸ்க்கும் வந்து இந்த ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற டைம் வந்து வேரி ஆகும். நீங்கள் ஜெரோதாவை தவிர்த்து வேறு புரோக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு உங்களோட புரோக்கர் நேம் ஸ்கொயர் ஆஃப் டைம் அப்படின்னு போடுங்க. ஒவ்வொரு புரோக்கர்ஸுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த புரோக்கரு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் டைமிங்கை லேட்டாக பண்ணுறாரோ அந்த மாதிரி புரோக்கராக பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில புரோக்கர்ஸு 3 மணிக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால நமக்கு நிறைய அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் காலையில்
இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்ஸை நான் வந்து பை பண்ணுறேன், அது டார்கெட் வந்து ரீச் ஆகாமல் அப்படியே மைனஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஈவினிங் 3 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ பிடிஎஸ்டி கால் நிறையா வந்து பை பண்ணுவாங்க, நிறையா பேர் காலில் வாங்கினது எல்லாமே ஈவினிங் வந்து செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த லாஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கும். நீங்கள் காலையில் வாங்கின ஸ்டாக் வந்து மைனஸ்லேயே இருக்கும், அந்த 3 மணிக்கு மேலே தான் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டில் மேலே போகும். ஓகேங்களா? ஆனால் உங்கள் புரோக்கர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 மணிக்கே வந்து விற்றுட்டு உங்களோட லாஸை வந்து புக் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாரு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தான் நான் சொல்கிறேன், யார் வந்து ஆட்டோ ஸ்கொயர் ஆஃபை கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்களோ, 3:20க்கு மேலே பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி புரோக்கராக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளை டெலகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.